ஹலோ காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான ரீசனை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி 3:30க்கு எழுந்து அதுக்கப்புறம் 4க்கு 5க்கு வச்ச அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என்னுடைய டே இன்றைக்கி ரொம்பவே பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோடனே கைனமேட்டிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் இதில் ஒரு லாஸ்ட் லெக்சர் பெண்டிங் இருக்குது. ஸோ அதை முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கள் அம்மா ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் ஷி வாஸ் நாட் வெல். எனக்காக கொண்டு வந்ததுனால நான் வந்து குடித்தேன். இல்லைனா இவ்வளோ மார்னிங் நான் வந்து காஃபிலாம் குடிக்கிறது எப்போயோ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ ஞாபகம் எனக்கு இன்னும் இருக்குது. காலையில் எழுப்பி அப்போல்லாம் வற்புறுத்தி எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்டு அவங்க காஃபிலாம் போட்டு எங்கள் கூடயே உட்காந்துட்டு இருப்பாங்க தூங்காமல். ஸோ நாஸ்டாலஜிக் ஃபீலிங்ஸ். யார் யார் வீட்டிலலாம் அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். தென் லேட்டர் ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எம்சிக்யூ சால்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். 1 டே ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணிவிட்டேன். ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதில் இருக்க ஒரு எம்சிக்யூ தான் வந்து நான் வந்து சால்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வாக்கிங் பிரேக் எடுத்தேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான்ல, அவனுக்கு கரெக்டாக டைமுக்கு வாக்கிங் பண்ணணும், இல்லைனா உயிர் போட்டு வாங்குவான். ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா டெரஸ்க்கு வந்தாச்சு. நாங்கள் 2 பேரும் கெமிக்கல் கைனடிக்ஸ் தான் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப் டு 0 ஆர்டர் கைனடிக்ஸ் வரைக்கும் ரிவைஸ் பண்ணிவிட்டு தென் வந்து எம்சிக்யூ தான் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து எப்பயுமே ஒரு டாபிக் முடிச்சதுக்கப்புறம் அதில் எம்சிக்யூ சால்வ் பண்ணுவேன். பிகாஸ் நம்மளால் அப்போ தான் சால்வ் பண்ண முடியுது. அந்த டாபிக் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கானே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து என்னுடைய மெயின் டார்கெட்டே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான். ஸோ நான் 15 ஹார்ஸ் ஸ்டடி சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணனா அண்ட் என் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். அண்ட் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இவ்வளோ ஹெக்டிக்கான ஷெட்யூல்லையும் நான் வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்காகலாம் இல்லை, எனக்காக தான். இட்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் கொஞ்சம் கருணை காமிச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை. இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் என்கிட்ட வந்துடுச்சு. பிகாஸ் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒர்க் போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நிஜமாகவே டைம் இருக்காது, எனக்குமே டைம் இருக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் படிக்கிறதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லன்ச்சு, டின்னரு, காஃபி, டீ, வெசல் வாஷிங்கு, அப்புறம் துணி துவைக்க போகிறது, காய போடுறது, இவ்வளோ வேலைலாம் செய்கிறாங்களா? நான் ஃபர்ஸ்ட்லாம் நினைப்பேன் ஜஸ்ட்டு என்னது வீட்டில் அம்மா மாதிரி இருக்கணும், வேலையே இல்லை அவங்களுக்கு, அப்படிலாம் நினைப்பேன். பட் ஆஃப்டர் இந்த வேலையெல்லாம் செய்யும் போது தான் அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது. உங்களால் முடிஞ்சால் ஒரு குட்டி ஹெல்ப் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு பண்ணலாம். தென் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு லெமன் சோடா போட்டு குடிச்சிட்டு அண்ட் ஆஃப்டர் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி ஜான்வரி மந்த்து அப்படி போச்சு. இருக்கிற ஃபெப்ரவரியில், மார்ச், ஏப்ரலாச்சும் யூட்டிலைஸ் பண்ணலான்னு பார்த்தா ஒரு பெரிய ஆப்பா வந்து நிற்குது. பிகாஸ் எங்கள் அண்ணாவுக்கு ஃபெப்ரவரியில் என்கேஜ்மெண்ட், ஏப்ரலில் மேரேஜ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக தான் இருக்கும். ஏன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்கள டேக் கேர் பண்ணிக்கணும். என்ன பண்ண போகிறேனே தெரில. ஃப்யூச்சர் நான் ஒரு பிளான் போடுறதுக்கே எனக்கு ஒரு பயமாக இருக்குது. பார்ப்போம், லெட்ஸ் ஹோப் ஃபார் பெஸ்ட். ஆஃப்டர் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீ போட்டுட்டு தென் அப்படியே இக்கிகாய் புக் படிக்கிறேன்னு தெரியும். ஸோ டைமே இல்லாததுனால டீ போடுற கேப்பில் வந்து நான் இந்த புக்கை படிச்சுட்டு இருந்தேன். இன்னும் ஒரு சாப்டர் அதில் பெண்டிங் இருக்குது. ஆஃப்டர் நல்லா டீ எல்லாம் குடிச்சிட்டு படிக்க வந்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து என்சிஆர்டி தான் வந்து ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட். பிகாஸ் இன்னும் ஒரு லாஸ்ட் லெக்சர் வந்து பேலன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற குட்டி குட்டி நோட்ஸ்லாம் வந்து நான் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னோடய நோட்ஸில் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் படிக்கணும். அண்ட் உங்களுடைய ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, என்ன மாதிரி எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்கள் சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நான் ரொம்பவே லாஸ்ட்டில் இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஹோப் நான் சீக்கிரமாகவே வந்து ஃப்ரெண்டுக்கு வந்துடணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் 2D மோஷனையும் ரிவைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் எம்சிக்யூ சால்வ் பண்ண முடியாதுன்னு தெரியும். பிகாஸ் ஆல்ரெடி ஐ எம் வெரி டயர்ட். ஸோ அதனால் வந்து நாளைக்கு தான் எம்சிக்யூ சால்வ் பண்ண போகிறேன். இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளாரிங் பிளான்ட் படிச்சுட்டேன். கைனமேட்டிக்ஸில் வந்து 50 எம்சிக்யூ பதிலாக ஒரு 30 எம்சிக்யூ சால்வ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி கெமிக்கல் கைனடிக்ஸ்லேயும் அப் டு 0 ஆர்டர் கைனடிக்ஸ் தான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ டுமாரோ இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து ஒரு 15 ஹார்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் உங்களுடைய டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.